அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட மூஞ்சியே சரியில்லையே. அது மட்டும் இல்லாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறார். அதுவும் குறிப்பா கேட்கக்கூடிய கேள்வி 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கு நெக்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிற அவர் தப்பு கேட்கிறாரு. அப்படி கேட்டாலும் அவரோட போஸ்டர் எப்படி நிக்கிறாரு, இந்த வாயாடுது, கையாடுது, டான்ஸ் ஆடுது அப்படிங்கிறத போல புட்டின் அவர்கள் பேசும்போதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் விடுவாங்க இல்லையா? ஸோ எங்கேயா போனீங்க நீங்களா? பாருங்க ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் கொடுக்குறாரு. பார்த்து இந்த ரீடிங்லாம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கூட பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்க்கும்போது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பதட்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். சரியா என்னன்னு தெரியல. இது போல பேசிட்டு இருந்தாங்க டீ கடை பெஞ்சில இந்த ட்விட்டரு, டிஸ்கார்டு இதெல்லாம் பார்த்தா. ஆனா இவரோட ஃபேஸ பார்த்தா கண்டிப்பா ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களான ஃபேஸ் மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு சந்தோஷம், புன்னகை, பூரிப்பு அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா? ஸோ அது போல எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது போல பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இவர் கூப்பிடுறதுக்கு கேட்டார் இல்லையா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அத பல நாடுகள் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஐயோ எங்களுக்கு வேலை இருக்கு. தாறுமாறெல்லாம் போனே எடுக்கல. பிரான்ஸ் ரிப்ளையே இல்ல. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அது அவசரத்துக்குன்னு சொல்லி போன் பண்ணா யாரும் எடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது போல பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு அமெரிக்காக்கு. என்ன பண்றது? ஒண்ணும் பண்றதுக்கு வழி இல்ல. ஆனா இதுல ஜேடி வேன்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி ஒரு முட்டு கொடுத்துக்கிறாரு ட்ரம்ப் அவர்களுக்கு. அதாவது சைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்ங்க. ட்ரம்ப் அவர்களோட செகண்ட் டேர்ம் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான காரணம் எப்ப ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் பிரைஸ் விலையேற்றம்லாம். இதுக்கு முன்னாடி ஒரு அதிபர் இருந்தாலே பைடன் அவர்கள். அவர்னாலதாங்க இது போல ஆயிப்போச்சு. அவங்க தாங்க குறை சொல்லணும். அப்படிங்களா? ஏங்க நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ கொண்டு போய் அண்டை கொடுத்ததுனாலதாங்க கேஸ் பிரைஸ் ஏறிடுச்சு. நீங்க அதெல்லாங்க பார்த்து ரெடி பண்ணணும். அதை விட்டு போட்டு பைடன் அவர்கள் மேல சொல்லி இப்ப என்ன பிரச்சனை செய்யுது? வந்துட்டீங்கல்ல, ஆட்சி இழுக்கிறீங்கல்ல, ரெடி பண்ண வேண்டியதுதானே அப்படிங்கிற பலரோட கேள்விகள் இருக்கும். பார்ப்போம். இது உள்நாட்டு அரசியல், உள்கட்சி பூசலா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் பூசறது எல்லாம் விரிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். யார் யாரு எப்படி எப்படி திரும்பி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அண்டர் ஈரானியன் கண்ட்ரோல். இப்ப வரைக்கும் 18 வெசல்களை தாக்கி இருக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிற செய்திகள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அதுவும் 12 ஆயில் டேங்கர்ஸ், 3 கண்டெய்னர் ஷிப், 3 பல்க் கேரியர்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது இப்ப வரைக்கும் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதைத்தான் பாத்தீங்கன்னா ஐஆர்சிஜியோட ஸ்போக் பர்சன் பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனல்ல போட்டிருந்தாங்க. இது ஏதோ ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க ஈரானோட நேவியை ஃபுல்லா முடிச்சிட்டோம், டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு. ப்ரூஃப் பண்ணுங்க. ஈரான் கிட்ட தான் நேவியே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, ஒரு கப்பலுமே இல்லையே. வாங்க ப்ரூஃப் பண்ணுங்க வாங்க. உண்மையாலுமே தைரியம் இருந்தா, இஃப் ஹி ஹாஸ் ட்ரூலி கரேஜ், லெட் ஹிஸ் ஷிப் என்டர் பெர்சியன் கல்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தரப்பு போட்டுக்கிறேன். இதை விட அமெரிக்க ராணுவத்துக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல. இதை விட இன்னொரு செய்தி பார்த்தேன். அதாவது ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாரு, ஏன் இன்னும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நம்மளோட கப்பல்கள் போய் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கமாண்டர் பதில் சொன்னாரு. அதாவது ரொம்ப சின்ன நேரோ பாதை. நம்ம போர் கப்பல்கள் விஸ்குன்னு போயிட்டு விஸ்குன்னு வர மாதிரிலாம் பண்ண முடியாது. அது பாத்தீங்கன்னா டேங்கரு, பல்க் டேங்கரு, சூப்பர் டேங்கர்லாம் பாத்தீங்கன்னா ஆடி அசைஞ்சு வரும், மெதுவா வரும். பொறுமையா நின்று ஒருத்தங்க டிக்கி பாம்பு ஒட்ட வச்சுட்டு போற மாதிரி பண்ணிடுவாங்க சார். அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. ரொம்ப சின்ன நேரம். நீங்க எவ்வளவு கப்பல்களை போய் அங்க நின்று அண்டை கொடுத்து நிப்பாட்டினாலும் வரக்கூடிய கப்பல், போக்குவரத்து கப்பல் வேணா ரொம்ப ஸ்லோவா தானே போகும். ஸோ அதனால நம்ம அதை காப்பாற்ற முடியாது. நம்ம வேணா போராட்டத்துல போர் கப்பல்கள் எல்லாம் ஜெயிக்கலாம், பண்ணலாம். ஆனா டேங்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்ட முடியாது. அதை அடி வாங்கி தான் தீரும் அப்படிங்கிறது போல அவர் ஸ்ட்ரைட்டா சொன்னதா செய்திகள் பார்த்தேன். அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இல்ல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ண பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது போல விஷயங்கள் இருக்கு, அடுத்தடுத்து வரத்தானே போகுது, என்ன இருந்தாலும் வரும் இல்லையா? சரி, ஓகே, மெயினான விஷயத்துக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம இவரு ஐஆர்சிஜி ஸ்போக் பர்சன் தரப்புல இருந்து ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ட், ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா,
நாங்க இப்ப மிசைல்கள்லாம் எடுக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பழசுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயோ குப்பை இருந்தது. தூசி தொட்டி அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இப்ப புதுசா பண்ணல கண்லயே காட்ட மாட்றாங்க தெரியுமா? அதுவும் 12 நாளுக்கு அப்புறம் நாங்க வெறித்தனமா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியல. அதெல்லாம் அப்படியே அன்டச்சுடா இருக்கு. எல்லாம் யுகமா செஞ்சு முன்னாடி வச்சிருந்தது நல்லா வேலை செஞ்சிருக்கு. அப்ப இப்ப லேட்டஸ்ட்டா இருக்குது எப்படி செய்யும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா செய்யக்கூடிய இன்னும் நெறைய மிசைல் டிப்போ வந்து டச் பண்ணாமயே இருக்குங்க. அப்படி அப்படியே வச்சிருக்கோம். நீங்க அவங்க தரப்புன்னு சொல்லும்போது, இன்னும் பீதி, பேதி பல பகுதிகள்ல வரத்தானே செய்யும் அப்படிங்கிறது போல. இதுல மெயினான விஷயம் என்ன, ஈரான் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, ஆ அமெரிக்காவும், இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா, ஈரானோட ஒரு அ ஏர்போர்ட்ல அடிச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்ல அடிச்சுக்கிறாங்க. சிவிலியன் ஏர்போர்ட், மெஹ்ராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல அடிச்சுக்கிறாங்க. பல விமானங்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா துபாயோட ஏர்போர்ட்ல ஃபியூவல் டேங்க் அடிச்சுட்டாங்க ஈரான். இது போல மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதெல்லாம். இதுல ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா டெல் அவீவ் பகுதிகள்ல மிசைல்ஸ் இம்பாக்ட் ஆயிருக்கு. ரமத் கேன் பகுதியெல்லாம் ஹெவியா இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஈரான் தொடர்ந்து சேட்டலைட் இமேஜஸ ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதாவது சக்சஸ்ஃபுல்லா அமெரிக்காவோட பேசிஸ் மேல நாங்க ஹிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல பல இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. சேட்டலைட் இமேஜஸ். அல்சலம் யுஎஸ் ஏர்வேஸ் குவைத்ல நாங்க அடிச்சிருக்கோம். ஹெலிகாப்டர் மெயின்டெனன்ஸ் பேஸ் ஹரியர் ஏர் பேஸ் ஈராக்ல இருக்கக்கூடிய பேஸ் அடிச்சிருக்கோம். அப்புறம் பிரின்ஸ் சுல்தான் பேஸ் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய இடத்துல நாங்க அடிச்சிருக்கோம். கமாண்ட் சென்டர் அடிச்சிருக்கோம். ஆபரேஷன் அண்ட் கமாண்ட் சென்டர். இது போல மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. துல்லிய தாக்குதல்கள். லேஸ்ல எல்லாம் சொல்லிட முடியாது. எல்லாமே துல்லிய தாக்குதல்கள் ஈரான் பண்ணிக்கிறாங்க. அது சேட்டலைட் இமேஜஸ்ல தெரியும். என்னதான் கண்டெயின் பண்ணாலும் வீடியோஸ் எல்லாம் சொன்னாலும் நம்ம சொன்னோம் இல்லையா, சேட்டலைட்ல தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஸோ சேட்டலைட்ல எக்ஸாக்டா ஈரான் தரப்புல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, அமெரிக்கா ஏர் சூப்பர்மர்சி டாமினன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அதுல JASSM க்ரூஸ் மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா பாம்பர் ரக விமானம் இது போல லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் ஈரானுக்கு முன்னாடி நின்று ஏவி விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல இப்ப அந்த மிசைல் எல்லாமே இன்டர்செப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா JASSM க்ரூஸ் மிசைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இன்டர்செப்ட் ஆயிருக்குன்ற இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் தரப்பு காமிச்சிருக்காங்க. அது எங்கேயோ போய் புறநகரத்துல எங்கெங்கயோ போய் உழுகுதுங்க. எல்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல சப்ரஸ் ஆயிருது. மிக முக்கியமான பகுதிகள் இப்ப வரைக்கும் டிஃபென்ஸ்ல தான் இருக்கு. அதாவது மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் பண்றது ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி பெருமளவு சப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேல் கொஞ்சம் தெளிவா தான் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஐடிஎஃப் தரப்புல இருந்து மேப்ல மார்க் பண்ணி இது போல இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. தெஹரானுக்குள்ள இவாக்குவேஷன் ஆர்டர் அதுல மார்க் பண்ணிருக்கிறாங்க இல்லையா, இந்த பகுதிகள்லாம் பாம்பு பண்ண போறோம்னு சொல்லிட்டு பேர் போடுறாங்க இல்லையா. அவங்க பேர் போடுறது ஒரு இடமா இருக்கு, மார்க் பண்றது ஒரு இடமா இருக்கு. தப்பு தப்பா மார்க் பண்றாங்க அப்படிங்கிறது போல செய்திகள். இப்ப எப்படி மக்கள் அங்க இவாக்குவேட் பண்ண முடியும்? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் எங்க ஏரியால இருக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல குண்டகோரன்னு சொல்லி போட்டு ஓப்ஸ்ல கொண்டு வந்து மார்க் பண்ணி காமிச்சானா எப்படி இருக்குத்தனமா இருக்காதா அப்படிங்கிற போல இருக்கு. யார் யார் இவாக்குவேட் பண்றது அப்படிங்கிறது போல. இது வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இதுல என்னன்னா, ஒண்ணு மக்களை குழப்பி விட்டு சேதங்கள் ஏற்படுத்தணும், மக்களுக்கு அழிவுகள் ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒண்ணு செய்யறாங்க அப்படிங்கிறது போல பார்க்கலாம். இன்னொன்னு, ஈரானை பத்தின எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தெரியல. அதாவது இவங்க வந்து நான் சொல்றேன், ஹோப்ஸ் எங்க இருக்குது, காந்திபுரம் எங்க இருக்குதுன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க மார்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த வெகு லட்சணத்துல இருக்கு குண்டுகள் போடுறது. எங்கேயா போடுறீங்க நீங்க? உண்மையாலுமே மிசைல் இருக்கிற இடத்துல தான் போடுறீங்களா இல்ல எங்கேயா போட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஈரானே நாங்க இந்த இடத்துல வச்சிருக்கோம்னு சொன்னாலும் இப்ப அவங்க அந்த இடத்துல குண்டு போட முடியுமா அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு சகட்டுமேட்டிக் குண்டுகள் போட்டுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இவங்களே வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா அதை மார்க் பண்ணி மாட்டிக்கிறாங்க. இது வந்து ஒண்ணு சிவிலியன்ஸை வம்படையா கொல்லணுன்றதுக்காக செய்யணும். அப்படி இல்லைன்னா நாலேஜ் இல்ல, பேசிக்கான ஜியாகிரபி நாலேஜ் இல்ல ஈரானை பத்தி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு மோசமாவா இருப்பீங்க அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு.
இது எப்படி ஈரானா, அமெரிக்கா இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஏதாவது பார்த்து ஏதாவது செய்றாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா, இப்போ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மோசமாயிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த குவைத் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டைம்ல அமெரிக்காவோட போர் விமானங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தட்டிட்டாங்க அப்படிங்கிறது போல நம்ம பார்த்தோம். 3 விமானங்கள், 4 விமானங்கள் கிட்ட. அதுக்கான காரணம் என்னன்னா, அங்கிருந்து தான் டேக் ஆஃப் ஆகுது விமானங்கள் அப்படிங்கிறத போல தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு, டேக் ஆஃப் பண்ணி மேல வந்ததுக்கு அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ இது போல பண்ணும்போது, அங்க குவைத்துல இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இது எதிரியோட விமானம் அப்படிங்கிற போல நெனச்சுட்டு, அத அடிச்சுட்டாங்க. ஸோ இது போல ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இழப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கு. ஸோ இது எதுக்கு வம்பு அப்படிங்கிறது போல, எல்லாம் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்ப இந்த என்ன தெரியுதுன்னா, முதல்ல சவுதி என்ன சொன்னாங்க, ஈரான தாக்குறதுக்கு எங்களோட வான்பரப்ப நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனா, மறைமுகமா இது போல அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல தெரியுதே அப்படிங்கிறது போல, இப்ப எல்லாம் அது மாரி ஃப்ரெண்ட்லி ஃபயர் இன்சிடென்ட்ல இருந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா நம்ம தொடர்ந்து பதிவுகள்ல சொல்லிட்டு இருக்கோம். இந்த சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட பார்டர் பகுதியெல்லாம் டேங்கர் ரக விமானங்கள்லாம் பறந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது, சவுதி அரேபியா இந்த போர்ல லிங்க் ஆயிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ அதனால தான் இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் ஈரான் அடிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப தெளிவா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அமெரிக்காக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் கிட்டயே பொறுப்பு ஒப்படைச்சுட்டு, நீங்களே பார்த்து செய்யுங்க. நாங்க கொஞ்சம் வெளிய நின்னு வேடிக்கை பார்க்குறோம்னு ஆயுதங்கள் செஞ்சு வந்து தர்றது. அப்படி இல்லன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ இவங்களே களமிறங்கி ஓப்பன் பண்றது. ஏன்னா நட்பு நாடுகள் ஒண்ணும் பெருசா வர மாரி தெரியல. ஈரான்ல ஏதோ டேபிள்ஸ் டர்ன் ஆச்சுன்னா வரலாம். அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட மிசைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிருச்சு. லான்ச் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த ப்ரூஃப் பண்ணா மேபி வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா சிக்கல் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நேவல் வெசல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதிகப்படியான இழப்புகள் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாட்டோ நாடுகள், அமெரிக்கா இவங்கலாம் இணைஞ்சு செயல்பட போறாங்களா? இல்ல எல்லாமே அவ்வளோதான் அப்படிங்கிறது போல எல்லாம் முடிச்சுக்கிட்டு, மாறி மாறி அத்துக்கிட்டு எல்லாம் இந்த ஒன்று கூடி ஜெயிப்போம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி இல்ல நாங்களாம் பிரிஞ்சுக்கிறோம் தனித்தனி அப்படிங்கிற போல யூரோப்பியன் யூனியன் நாட்டோ நாடுகள்லாம் தீவுகளா மாற ஆரம்பிச்சிருவாங்களா? என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல நம்ம சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.